வணக்கம் கோயம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸான இடம் இருகூர்ல தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்னியம்பாளையத்துல இருந்து வெறும் 4 கிலோமீட்டர்லயும், திருச்சி ரோட்ல இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கீங்க. ஸோ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெரிய பெரிய வீடு தாங்க ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ பட்ஜெட்ல வீடு கேட்டிருந்தீங்க, அதாவது 3 பெட்ரூம் வீடு ஒரு 70 லட்ச ரூபாய்க்கு கீழே கொண்டு வந்திருக்கோம். ஒரு பிரம்மாண்டமான வீடுங்க பாருங்க. ஸோ கிராண்ட் எலிவேஷனோட அமைஞ்சிருக்கு இந்த வீடு. அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிங்காலூர்லேருந்து வெறும் 4 கிலோமீட்டருங்க, சின்னியம்பாளையத்தில் 4 கிலோமீட்டர், திருச்சி ரோட்லேருந்து 2 கிலோமீட்டர். ஸோ ஒரு சென்டரான பிளேஸில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாமே ரெசிடென்ஷியல் ஏகப்பட்ட பில்டிங் ஆகிட்டு இருக்கு, பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஸோ இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இப்போ நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, சுத்தி வீடுகள் நிறைய இருக்கு. ரெசிடென்ஷியல் ஏரியா, ஒரு பிரீமியமான ஏரியாக்குள்ள ஒரு பட்ஜெட்ல 3 BHK வெளில கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரான ஒரு 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கொண்ட இந்த வீடு அமைஞ்சிருக்க இடம் மறுபடியும் சொல்லிக்கிறேங்க, இருகூர்ல அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை நீங்க வாங்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீட்டை பத்தி நான் டீட்டெயில்டாக சொல்றேன். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான எலிவேஷன் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சரல் பட்டி கொடுத்துருக்காங்க, 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வால் பட்டி டிசைன்லேயே உங்களுக்கு ஒரு உடன் ஒர்க் பண்ண மாதிரியே கொடுத்துருக்காங்க. அண்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எப்படி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் கிளாஸும் எஸ்எஸ்ல ராயல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீட்டுக்கு பெயிண்டிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் பிளான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. கலரை பாருங்கள் நீங்களே. ஒரு இந்த வீடை வந்து நீங்கள் வெளியே இருந்து பார்த்தாலே ஃபஸ்ட்டு வந்தோடனே வா ஏன்னா இந்த வீடு தான் வேணுங்கிற அளவுக்கு கொடுத்து அந்த மாதிரி ஒரு கலரை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சாண்டில் கலர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு டார்க் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ஒரு காக்கி கலரும் அண்ட் வுட் ஒர்க்கில் கொடுத்த மாதிரி ஒரு சூப்பரான கலரும் ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடுத்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கேட்டுக்கு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த வீட்டுக்குள்ளே போவோம். வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிராண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான எல்கார்ட்ஸ் அப்படிங்கிற பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இது டாடா ஸ்டீலுக்கு ஈக்குவலான பிராண்டில் கொடுத்துருக்கு. ஸோ வீட்டுக்குள்ளே வந்ததும் ஹேட்ச்பேக் கார் நிறுத்துற மாதிரி ஒரு டீசெண்டான பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கார் நிறுத்திக்கலாம், 2 வீலர் நிறுத்திக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பார்க்கிங்கில் வால் டைல்ஸ் வந்து மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2x4 சைஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி ஸ்டோன் ஒர்க்கில் வந்த மாதிரி ஒரு டைல்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்பாட் லைட்டுக்குள்ள ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் வந்து ஸ்பாட் லைட் இனிமேல் மாட்டிடுவாங்க. ஸோ வாங்க இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போவோம். வீட்டுக்குள்ள வந்ததும் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20க்கு 10 சைஸில் பக்காவாக அமைஞ்சிருக்கீங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு ஒரு பூஜா யூனிட்டுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குண்டான கடப்பா கல்லும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கபோர்ட் ஒர்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸ்பாட் லைட்டுக்குள்ள ப்ரொவிஷன், லைட் ஸ்விட்சஸ்க்குண்டான ப்ரொவிஷன் எல்லாமே இந்த பூஜா ரூமில் அமைஞ்சிருக்கீங்க. ஸோ இந்த ஹாலில் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஷோகேஸ்க்குண்டான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3ங்கிற ஸ்பேஸ் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க வீட்டில் நிறைய இதில் கொடுக்குறது இல்லை, இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டெப்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா யூபிசிக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல டிவி யூனிட் மாற்றக்கு உண்டான ஸ்விட்சஸ்க்கு உண்டான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்கு. மேலே ஃபுல்லாமே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்குங்க. இப்போ இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இல்லத்தரசிங்களுக்கு பிடிச்ச கிச்சனை போய் பார்க்க போறோம். வாங்க கிச்சனுக்குள்ள வருவோம். உள்ளே வந்ததும் ஒரு 10க்கு 20 சைஸில் கிச்சன் டைனிங்காக அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. இங்கேயுமே வென்டிலேஷனுக்கு 1, 2, 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. 3 விண்டோ கொடுத்துருக்காங்க காத்தோட்டமாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ கிரானைட்டை பொறுத்த வரைக்கும் டேபிள் டாப் ஷைனிங், அதாவது பாலிஷ்டு கிரானைட்டாக கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல தண்ணி வெளியே வரக்கூடாது, ஒரு அடி மேலே ஏற்றி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாலிஷ் பண்ணியிருக்கு. எந்த இடத்துலையுமே உங்களுக்கு கட்டு எதுவும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சிங்க்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேஸ் வைக்கிறதுக்குண்டான ஓட்டை எல்லாமே இருக்குது. மேலே ஃபுல்லாமே ஸ்பாட் லைட்டுக்கான ப்ரொவிஷன் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வால் டைலை பொறுத்த வரைக்கும் மேட் ஃபினிஷிங்லேயே கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் சூப்பராக அமைஞ்சிருக்குங்க இந்த கிச்சனில். இப்போ வாங்க இந்த வீட்டோட டைனிங் பார்ப்போம். டைனிங்கோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக பெருசாகவே இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இந்த ஸ்பேஸே போதுமானதாக இருக்கும். நீங்கள் ஒரு 6 டேபிள் போடுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த இடத்துல வாஷ் பேஷன் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ இந்த வீட்டோட சின்ன பெட்ரூம் பார்ப்போம், கிட்ஸ் பெட்ரூம். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 11 சைஸில் பக்காவாக அமைஞ்சிருக்குங்க. பிரம்மாண்டமான சின்ன பெட்ரூம், பட் இதுவுமே பெருசாக தான் இருக்கும். இதுக்குமே 2 விண்டோ கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷோகேஸ்க்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமும் அட்டாச்சாக பிளான் பண்ணியிருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 8 சைஸில் அழகாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ டைல்ஸ் கலருமே நல்ல யூனிக்காக இருக்குது. ஸோ இங்கே லைட் இல்லை, ஆனால் இதுவுமே வெளிச்சமாக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பாத்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ இந்த வீட்டோட மேலே போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ ராயல்ஸ்லாம் சூப்பராக எஸ்எஸ்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல டீக்கில் பண்ண ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே போகும்போது
எல்லாமே கிரானைட்லேயே போட்டிருக்காங்க. ஸோ இந்த கிரானைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நரநரந்தான் இருக்குது. எதுக்காகனா வழுக்காமல் இருக்கிறதுக்காக அப்படி போட்டிருக்காங்க. ஸோ மேலே வந்ததும் இங்கேயுமே உங்களுக்கு சின்னதாக ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. 8க்கு 10ங்கிற சைஸில் யூனிக்கான டிசைனில் ஒரு சின்ன ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. இங்கேயுமே நீங்கள் ஏதாவது சிட் அவுட் பண்ணலாம், பிளான் பண்ணலாம். அண்ட் சோஃபாஸ் போட்டுக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம், பார்ட்டி எந்த மாதிரி வேணால் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹால் வந்து ரொம்ப யூனிக்காக அமைஞ்சிருக்குங்க. வாங்க இன்னொரு பெட்ரூம் போய் பார்ப்போம். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற சைஸில் பக்காவாக கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 6ங்கிற சைஸில் அழகாக அமைஞ்சிருக்குங்க. யூனிக்கான டிசைன். கீழே கொடுத்துருக்க பாத்ரூமும் இதுக்கும் வேறு லெவலில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்ங்க. அதனால இப்படி காத்தோட்டமாக நின்றுருக்க. ஏங்க வாங்க உள்ளே வாங்க. உள்ளே வந்ததும் 11க்கு 16ங்கிற சைஸில் அம்மாண்டமா பெட்ரூம்ங்க. இங்கேயுமே உங்களுக்கு ஷோகேஸ் பொசிஷன் கடப்பா கல்லையே பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே டோர் மாட்டினா மட்டும் போதும். ஸோ அதே மாதிரி லாஃப்ட் ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்விட்சஸ் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்கு. ஸோ இந்த இதுலையுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 6ங்கிற சைஸில் அழகாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட டைல்ஸ் யூனிக்காக இருக்குங்க. அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ வழுக்காமல் இருக்கும். அண்ட் மேலே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. ஸோ ஸ்மெல் எதுவும் வீட்டுக்குள்ளே தங்காது. அதுக்காக ஹைட் ரூஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த வீட்டோட பால்கனி போய் பார்ப்போம். பால்கனியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு பெட்ரூம் கூடான ஸ்பேஸ் கூட மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஒரு 10க்கு 8ங்கிற சைஸில் ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையுமே உங்களுக்கு வால் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. கீழேருந்து சொன்னேனே டஃப்லான் கிளாஸ். ஸோ அதுவுமே உங்களுக்கு ஒரு 4 ஃபீட் வரைக்கும் ஹைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்ன குழந்தைங்க இருந்தாலுமே அவங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த அளவுக்கு ஹைட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் சோஃபா பிளான் பண்ணிக்கலாம். ஒரு டீ குடிக்கும்போது வேறு லெவல் அமேசிங்க. ஃபீலிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களா, நான் ரெசிடென்ஷியல் சொன்னேன். இப்போ நீங்கள் பாருங்கள் எத்தனை வீடு ஆகிட்டுருக்குன்னு. இங்கே பாருங்கள், இங்கே புது வீடு ஆகிட்டுருக்கு, அங்கே ஒரு வீடு ஆகிட்டுருக்கு. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு புது பில்டிங் ஆகிட்டுருக்கு, அங்கே ஒரு ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ ஏகப்பட்ட வீடு இந்த இடத்துல வந்துட்டுருக்காங்க. ஸோ ஒரு 3 இயர்ஸில் ஒரு பிரம்மாண்டமான டெவலப்மெண்ட்டுங்கிறது இருகூரில் நாங்கள் சொல்லி ஆகணும். இருகூர் வந்து சூப்பரான மார்க்கெட்டுங்க. இந்த டேட்டில் நீங்கள் புக் பண்ண மிஸ் பண்ணிங்கன்னா அடுத்த வாட்டி வரும்போது அதை விட ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ வாங்க இப்போ ஓப்பன் ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த இடத்துல வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மேலே பொறுப்பான ஸ்டேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே 2 தனி தொட்டி கொடுத்துருக்காங்க. பின்னாடி நிறைய வீடு ஆகிட்டே இருக்குங்க. அதே மாதிரி பிரம்மாண்டமாக இந்த ஏரியா சூப்பராக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் இந்த ஏரியாவில் வந்து ஒரு அசோசியேஷனை க்ரியேட் ஆகணும்னா நீங்கள் டக்குன்னு ஒரு ஃபோனை போட்டு நம்ம ஏரியாவில் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்துல ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, அங்கே அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஸோ இங்கே எதுவும் பண்ண வேண்டாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பின்னாடியே வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஸோ பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டோட விலை வெறும் 70 லட்சம் கீழே தாங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா சர்ப்ரைஸாக அதுக்கு உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்குது. ஒரு 3 BHK வீடு இந்த பட்ஜெட்டில் வாங்க முடியுமானா யாராலுமே முடியாது. பட் உங்களால் முடியும். எங்களுக்கு ஒரு ஃபோனை போட்டிங்கன்னா இந்த வீட்டை உங்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்து லோன்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் பக்காவாக பண்ணி கொடுத்துருவோங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் வர செலவு இதெல்லாம் என்னென்னு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்குண்டான சப்போர்ட்டுமே நம்ம சேனல் சைட்லேருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு, உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, நாங்களும் யூஸ் பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம், பாய்.